Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறது தான் இன்ஜினியரிங்காக நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். உங்களுக்காக நம்ம தனியாக இன்னொரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதாவது இன்ஜினியரிங்காக செப்பரேட்டாக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுக்கறதுக்காக நாம் இன்னொரு சேனல் வந்து உருவாக்கியிருக்கோம். அந்த சேனலில் வந்து லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இன்ஜினியரிங் சம்மந்தமான போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கும். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சார் நான் வந்து ஓரளவுக்கு நான் வந்து நல்லா இருக்க காலேஜில் நான் வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். ஏன்னா அதாவது சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இலவசமாக கொடுக்கக்கூடிய காலேஜஸும் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, ஏன்னா கல்லூரி கட்டணம் முழுவதும் இலவசம்னு சொன்னாவே 7.5 நம்ம நினச்சிக்குவோம். சரியா? அப்படி கிடையவே கிடையாது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, 7.5 இல்லாமல் நமக்கு எந்த மாதிரியெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தெளிவாக நம்ம பேச போகிறோம். அதனால் எல்லா பேத்துக்குமே ரவுண்ட் 3ல வர பசங்க எல்லா பேத்துக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்களோ இல்லையோ, ஆனால் இந்த இன்ஃபர்மேஷனை நிறைய பேத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் நன்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் கேளுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுங்க. அதாவது லோ ஃபீஸ் காலேஜஸ் அப்படின்னு சொல்லி நிறைய காலேஜஸ் இருக்குது. நம்ம லோ ஃபீஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னாவே அந்த காலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தரம் வந்து குறைவாக இருக்கும், அந்த காலேஜ் வந்து நல்லாவே இருக்காது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நிறைய பேத்துக்கு இருக்குது. ஆனால் ஓரளவுக்கு ஃபெமிலியராக இருக்க காலேஜ், இப்போ சென்னைனா ஒரு 2-3 காலேஜ் நம்ம வரிசையாக சொல்லுவோம். இந்த காலேஜ்னால் பசங்க உடனே ஓகேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த காலேஜில் இருக்கக்கூடிய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் நீங்கள் கேட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நமக்கு தெரிஞ்சே ஒரு காலேஜில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தா, அந்த காலேஜோட பேரை நம்ம சொல்ல விரும்பலை. சரியா? 3 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரைக்கும் நீங்கள் கட்டினீங்கன்னா நீங்கள் அட்மிஷன் போடுங்க, இல்லாட்டி போயிட்டே இருங்க. ஆனால் நமக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டில் என்ன போட்டிருக்காங்க, வெறும் 25,000 ரூபா கட்டினா போதும் போட்டிருக்காங்க. அதை வந்து இனிஷியல் பேமெண்ட் அதை பண்ணால் போதும், அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜில் போய் மீதி அமௌண்ட்டை கட்டினா போதும். ஆனால் டயர் 1 காலேஜஸ், பெரிய பெரிய காலேஜ் நம்ம தான் விரும்புகிறோம். அதாவது இந்த காலேஜில் படித்தாலும் நமக்கு லைஃப் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி காலேஜஸ் எல்லாம் வியாபாரம் நல்லா நடக்குது அங்கெல்லாம். சரியா? அதனால தான் நான் சொல்கிறேன், லோ ஃபீஸ் காலேஜஸ் நம்ம சொன்னோன்னே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த காலேஜ்லாம் படித்து வேஸ்ட்டுப்பா அப்படிங்கிற எண்ணத்துக்கு நீங்கள் போயிடக்கூடாது. எங்கே படித்தாலும் நாம் ஸ்கில்ஃபுல்லாக இருந்து நல்லபடியாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கெரியர் இருக்குது. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம சொல்ல போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓசி கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி, இல்லை பிசியில் இருந்தாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் எம்பிசியில் இருந்தாலும் சரி, இல்லை எஸ்சி எஸ்சி எஸ்டி எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தாலும் சரி, உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்ஸ் வந்து, அதாவது எந்த ஒரு ஸ்டேட்லேயுமே இல்லாமல் நமக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது தமிழ்நாட்டில் நம்ம பிறந்தது வந்து எவ்வளோ ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? ஏன்னா படிப்புக்காக இவ்வளோ விஷயங்கள் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த விஷயம்லாம் நீங்கள் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் நீங்கள் இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட், அதாவது நீங்கள் தான் முதல் தலைமுறைக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 25,000 ரூபா வருஷம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் இருந்தாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எதுக்காக இதெல்லாம் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்வளோ ஹெல்ப் நமக்கு கிடைக்குது, இவ்வளோ ஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்னன்னா ஃபீல் பண்ணக்கூடாது. சரியா? அதனால எந்த காலேஜ் எடுத்தாலும் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஃபீஸ் வந்து அவ்வளோ ஃபீஸ் வந்து நம்ம கவர்மெண்ட்டே நமக்கு என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறாங்க. சரியா? அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வருஷம் என்னன்னு சொல்லி பார்த்தா 25,000 ரூபா கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எஸ்சி எஸ்டி எஸ்சிசி அதுக்கப்புறம் எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 ரூபா கிடைக்கும். சரியா? இப்போ இது ரெண்டுக்குமே எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் கிடைக்கும். சரியா? அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருப்பீங்க, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த கேட்டகரியில் இருப்பீங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும். சில காலேஜஸில் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க இல்லை ஃபஸ்ட்டு கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா கல்லூரி கட்டணம், அது மட்டும் இல்லாமல் அதாவது விடுதி கட்டணம், ஹாஸ்டல் பேமெண்ட்டும் ஃபுல் ஃப்ரீ பண்ணுறாங்க. அந்த மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா எந்தெந்த காலேஜில் நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்க இல்லை வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு இருக்குது அப்படின்னாவே சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி கட்டணமும் விடுதி கட்டணமே என்ன சொல்லி பார்த்தா இல்லாமல் படிக்க வைக்கக்கூடிய காலேஜஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறப்ப 7.5 சரியா? 7.5ல் வர பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரீ.
சரியா, எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுகிறோம். ஆனால் பெரிய பெரிய காலேஜஸ் தேடி நம்ம போகிறோம். பெரிய பெரிய காலேஜஸில் நீ இதுக்கு வந்து லேப்டாப் நாங்கள் கொடுக்குறோம், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேசர் நாங்கள் கொடுக்குறோம், சரியா, இதுக்கெல்லாம் நீ ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு 1 லட்ச ரூபாயை போடுவாங்க, இல்லை 50,000 போடுவாங்க, இல்லை 30,000 போடுவாங்க. அப்போ 7.5 ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல் ஃப்ரீன்னு சொல்கிறோம். ஆனால் எல்லா காலேஜ்லையும் கிடையாது. முக்கியமாக இந்த தேர்ட் ரவுண்டில் வரக்கூடிய 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் முடிகிறப்ப சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இப்போ நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் இல்லாமல், இதெல்லாம் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக தெரிஞ்ச விஷயங்கள், சரியா, இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் வந்து அதாவது 6th-லேருந்து 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெண்ணாக, அதாவது விமனாக இருந்தீங்க அப்படின்னா புதுமை பெண் அப்படிங்கிற திட்டம் மூலியமாக உங்களுக்கு வந்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 12,000 ரூபா, மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1000 ரூபா ஏறும். அப்போ 12,000 ரூபா கிடைக்குது. அதே மாதிரி இந்த வருஷத்துல ஆரம்பிச்சிருக்காங்க, ஏன்னா தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழ் புதல்வன் ஸ்கீம் மூலியமாக நமக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு, சரியா, மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் 12,000 ரூபா கிடைக்க போகுது, சரியா. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னா லாஸ்ட் இயர் வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பசங்களுக்கு தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருஷத்துலேருந்து கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலில் படித்த தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டை கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ப்ளஸ் இதுக்கு எலிஜிபிளாக இருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 37,000 ரூபா கிடைக்கும். ஃபஸ்ட்டு அதாவது எஸ்சி இதில் இருந்தும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இது ரெண்டில் ஏதாவது ஒன்று தான் எலிஜிபிள் ஆகும். ஆனால் இந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் நீங்கள் இருந்தாலும் இந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி 7.5 இருந்தாலும் இந்த அமௌண்ட்டு நமக்கு கிடைக்கும். அப்போ எவ்வளோ ஹெல்ப் வந்து நமக்கு படிக்கிறதுக்கு கிடைக்குது அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. அப்போ இந்த ஹெல்ப்பெல்லாம் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசனையில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அதாவது மகளிர் உரிமை திட்டம்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா ஏறும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு நீங்கள் படிப்புக்கு நீங்கள் என்னாச்சு பார்த்தா செலவு பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்னாச்சு பார்த்தா பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கணும். முதல் முக்கியமாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு கிராஜுவேட் இருக்குது ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னால் ஃபீஸ் வந்து பே பண்ண முடியாது அப்படின்னா காலேஜ் ஃபீஸை முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலவசமாக வெறும் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் மட்டும் தான் இருக்குது. அப்போ காலேஜ் ஃபீஸ் நீங்கள் கட்ட வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய காலேஜஸ் வந்து நிறையா இருக்குது. அந்த மாதிரி காலேஜஸ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த 7.5 வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா பேருமே தேர்ட் ரவுண்டில் என்ன தப்பு பண்ண போகிறீங்க அப்படின்னா நான் வந்து 7.5 கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு பிளைண்டாக எல்லா சாய்ஸையும் போடு, என்னென்ன காலேஜஸில் என்ன கோர்ஸ் இருக்கோ எல்லா சாய்ஸையும் போடு, எனக்கு வந்து 7.5 உள்ளே போகணும். இந்த எய்மில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணவே முடியாது. சில காலேஜஸ்லாம் உங்களுக்கு தெரியாது, அதை நம்ம சொல்லக்கூடாது, சரியா. ஸ்டாஃபும் இருக்க மாட்டாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இருக்காது அந்த காலேஜெலாம். அந்த மாதிரி காலேஜெல்லாம் போய் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும், சரியா. அதனால் நீங்கள் 7.5 ரிசர்வேஷனில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரலுக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து ஓப்பன் ஆகும். ஜென்ரல் கவுன்சிலிங் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஜென்ரல் கவுன்சிலிங்கில் தயவு செய்து 7.5 ரிசர்வேஷனை விட்டுருங்க, சரியா. 7.5 ரிசர்வேஷன் விட்டுட்டு இவ்வளோ ஹெல்ப் வந்து உங்களுக்கு கிடைக்குது. 7.5 இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ ஹெல்ப் கிடைக்குது. இவ்வளோ ஹெல்ப்பை நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தா கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஒரு நல்ல அட்லீஸ்ட் ஒரு மீடியமான காலேஜில் கூட நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உள்ளே போகலாம். ஆனால் 7.5 போட்டுட்டு தேவையில்லாமல் ஒன்றத்துக்குமே இல்லாத காலேஜில் நிறையா இருக்குது, சரியா. ஸ்டாஃப் கூட இருக்க மாட்டாங்க காலேஜில், ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தா குடிக்கிறதுக்கு தண்ணி குடி. இந்த டயலாக் நான் எதுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா இதை நம்மள்ட்ட ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சொன்னாங்க, சார் அந்த காலேஜில் குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை சார், அந்த காலேஜில் போய் நான் தெரியாமல் போட்டேன் சார். ஏன்னா போன வருஷம் இந்த மாதிரி பிளைண்டாக என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷனில் வரவங்க ஃபுல்லாக என்ன பண்ணாங்க எல்லா காலேஜையும் போட்டு ஏதாவது ஒரு காலேஜ் கிடச்சிடும். இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுறதுக்கு சில யூடியூப் சேனல்லாம் இருக்குது. தயவு செய்து நான் திரும்ப சொல்கிறேன், நம்ம யூடியூப் சேனலுக்கு வந்து அதாவது நம்ம வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வியூஸ் வந்து நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் சில காலகட்டத்தில் நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இல்லை. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்கிறோம்ல, அதனால தான் நமக்கு வந்து போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம ஃபாலோ பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லபடியாக இருந்தால் நமக்கு போதுமானது, சரியா. அதனால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட தயவுசெய்து சொல்லுங்கள். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.